கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் தேவனே உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும் என் கண்களை திறந்துள்ளோம் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமா, அப்படித்தான். செங்கடலை நீர் பிளந்தே செம்மையான பாதை தந்தே எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தே கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. ஆமென், ஆமென். அப்பா சத்தமா பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம். அப்போது மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவர்களையே மீண்டும் மீண்டும் எழுதுவது எனக்கு வருத்தம் இல்லை, அது உங்களுக்கு நலமாக இருக்கும் சொல்லிட்டு என்ன எழுதுறாருன்னா சந்தோஷமாக இருங்க அப்படின்னு பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சொல்லுவாங்க, முதல் அதிகாரத்துலேயும் சந்தோஷங்கிற வார்த்தை வருது, 2ஆம் அதிகாரத்துலேயும் சந்தோஷம்னு வார்த்தை வருது, 3ஆம் அதிகாரத்தில் வருது, 4ஆம் அதிகாரத்தில் வருது. சொல்லும்போது சொல்லுவாங்க, எந்த சூழ்நிலையும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். சூழ்நிலைகள் என்ன சூழ்நிலையானாலும் சந்தோஷமாக இருக்க முடியும். உறவுகளில் சந்தோஷமாக இருக்க முடியும், பொருட்களில் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படின்னு சொல்லி பல விஷயங்களில் நம்ம பார்க்குறோம். இங்கே நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், விருத்த சேதனக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ யாரை சொல்கிறாருன்னா, இந்த நாயின்னு சொல்லி யாரை சொல்கிறாருன்னா, பாவம் செய்கிற மக்களை பற்றி சொல்கிறார். நாயின்னு சொல்லி பாவம் செய்கிற மக்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. இந்த நாயின்னு சொல்லி 2 விதத்தில் சொல்லுவாங்க. நாய்ங்கிறது சோதோமின் பாவம், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், அவர்களை குறித்து சொல்லும்போதும் இந்த மாதிரி விபச்சாரக்காரர்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள் அப்படிங்கிற ஒன்று. 2வது பொல்லாத வேலையாட்கள் அப்படின்னு பார்க்குறோம். பொல்லாத வேலையாட்கள் குறித்தும் நம்ம அந்த மனிதர்களை குறித்தும் ஜாக்கிரதையாக இருக்கணும், பாவம் சாம. அப்புறம் விருத்த சேதனக்காரர்கள், விருத்த சேதனம் செய்யும்படி. ஆமாம், இந்த 3 விதமான ஆட்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. 3 விதமான ஆட்களுக்கு எச்சரிக்கையாக. நாய்கள்னு சொல்லும்போது பாவம் செய்கிற ஆட்கள், பொல்லாத வேலையாட்கள்னு சொல்லும்போது கள்ள சகோதரர்கள், விருத்த சேதனக்காரன் சொல்லும்போது ஆமாம் கள்ள உபதேசக்காரர்கள் என்பார். சரீரத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்ட நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். சரீரத்தினாலும் நம்ம விருத்த சேதனம் பெற்றுக்கொள்ளாட்டாலும் ஆவியினாலே நம்ம தேவனை வழிபட்டு வருகிறபடினாலே நாம் அதில் நம்ம பெருமை பாராட்டுறோம், மேன்மை பாராட்டுறோம். ஆமாம், நம்முடைய செயல்கள் மேல் நம்பிக்கை அல்ல, கிறிஸ்து நம்மளுக்கு தந்திருக்கிற ரட்சிப்பினாலே நம்ம சந்தோஷப்படுகிறோம் சொல்லிட்டு சொல்கிறாரு. நானும் சரீரத்தின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். எங்கே 2 கொரிந்தியர் 11 சொல்கிற மாதிரி சொல்கிறார். வேறொருவன் சரீரத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதை விட அதிகம் அப்படி செய்யலாம். என்ன சொல்கிறாருன்னா, பவுல் அப்போஸ்தலன் நான் மற்ற ஊழியக்காரர்கள் போட்டி இருந்துகிட்டே இருந்திருக்குது. அது இன்றைக்கின்னு இல்லைன்னு வைங்களேன், அப்போஸ்தலர் காலத்திலேருந்து இந்த நாள் வரைக்கும் ஊழியக்காரர்களுக்குள்ளே போட்டி இருந்துகிட்டே இருக்குது, போட்டிகள் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அப்படி போட்டிகள் இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா, போட்டி இருக்குது. அப்போ அவர் சொல்கிறார், தன்னை குறித்து சொல்ல வேண்டியதான அவசியம் அவருக்கு வருது. அப்போ நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன், பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன் அப்படின்னு அவர் தன்னை பற்றி சொல்கிறார். நானும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின்படி நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். அப்போ இவனும் யூத வெறி இவனுக்கு இருந்திருக்கு. இந்த பக்தி வைராக்கியங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை வெறி. அப்போ யூத வெறி, சபைகளை துன்படுத்தி இருந்திருக்கிறான்.
ஆனாலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம்னு நினச்சேன். ஒரு காலத்தில் அவனுக்கு இருந்தது, சனகரிப் சங்கத்தில் இருந்தான், அவன் ரொம்ப பாராட்டப்பட்டான். யூத மார்க்கத்தில் தீவிரவாதியாக இருந்ததுனால யூத மார்க்கத்தை உள்ளவங்களும் வேதப்பாரர்களும் பிரதான ஆசாரியர்கள் மேலே இவன் ரொம்ப பெரிய ஒரு மரியாதை அவனுக்கு இருந்துச்சு. இவனுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க, ஒரு பதவி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் அவன் நஷ்டம்னு நினச்சான். அதெல்லாம் அவனுக்கு முக்கியமாக தோன்றினதெல்லாம் இப்போ அதெல்லாம் பின்னால் பயனற்று போயிடுச்சு. இப்போ சொல்கிறாரு, நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அவரை நான் அறிகிற அறிவுக்காக எல்லாத்தையும் நஷ்டம்னு நினச்சிட்ருக்கிறேன். ஏன்னா எல்லாம் வேண்டாம் எனக்கு. அவரை நான் அறிந்தால் போதும். அவரை அறிகிற அறிவு, அவர் யார், அவரை அறிவதனால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன சொல்லிட்டு அவரை அறிகிற அறிவு. இன்னொரு வார்த்தை சொல்ல, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். அவர் எனக்கு சொந்தமாக்கிக்கணும். நான் கிறிஸ்துவுக்கு உள்ளே நான் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு வேணும். ஆமாம், அதனால் நான் நியாயப்பிரமாணத்தோட சுயநீதி எனக்கு உடையவனாக நான் இருக்கலை. கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன்னு தெரியும்படிக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் தெரிந்து கொள்வதற்கு, அவருடைய மரணத்துக்கு இணையான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாவது நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும் தகுதியாகும்படி. அப்போ ஒருத்தர் திரும்ப சொன்னார், ஆனா ஆவண்ணா ஈனா. ஆனா அறிந்து கொள்வதற்கு, ஆவண்ணான்னா ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு, ஈன்னா இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு. இந்த ஆ இ இந்த நிலையில் ஒருத்தர் சொல்லும்போது அப்படி சொன்னார். இப்போ நாம் இப்போ என்ன செய்கிறாரோ, ஆண்டருடைய மரணத்துக்குள்ளாகி அவருடைய விருப்பம் எல்லாம் எப்படியாவது நான் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கணும். நான் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு போகணும். தேவனுடைய சபையை கட்டணுங்கிற ஒன்று இருந்தாலும் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இப்போ உயிரோடு இருக்கிற உயிரோடு இருக்கிற காலத்தில் ஆனால் தேவனுடைய எதற்காக இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டங்கள் என்னன்னா, உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஐக்கியத்தையும் நான் தெரிந்து கொள்ளணும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்தணும். அதே சமயம் அவருடைய பாடுகளையும் நான் வெளிப்படுத்தணும். அடுத்தது அவருடைய மரணத்துக்கு இணையான மரணத்துக்கு உள்ளாகணும். எப்படியாவது மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகணும். அருமையானவர்களே, நமக்கும் இதே சிந்தனை நமக்கு இருப்பதாக. நான் எப்போதும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகணும். அதே சமயம் சும்மா தகுதி ஆகிறது இல்லை. அதுக்கு எப்படிப்பட்ட தகுதின்னா, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் நான் வெளிப்படுத்தணும், அவருடைய பாடுகளையும் நான் என்ன செய்யணும், ஆமாம், அதனுடைய ஐக்கியத்தை நான் பெறணும் அப்படின்னு சொல்கிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம்னு நினைக்கிறேன், குப்பையாக நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் நஷ்டமான பரவாயில்ல, குப்பையாக நான் நினைக்கிறேன். நான் பெற்றுக்கொண்டேன் அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானே நான் நினைக்கல எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்வதற்காக ஆசையாக தொடர்கிறேன். நம்மளும் இதே வார்த்தையை நீங்களும் நானும் சொல்லலாம். இந்த வார்த்தையை நீங்களும் நானும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக கர்த்தர் என்னை ரட்சித்தாரோ, எதற்காக கர்த்தர் என்னை அபிஷேகித்தாரோ, எதற்காக கர்த்தர் என்னை அழைத்தாரோ, எதற்காக எனக்கு பல சத்தியங்களை ரகசியங்களை அவர் எனக்கு வெளிப்படுத்தினாரோ, அதை நிறைவேற்றுவதற்கு ஆசையாய் தொடர்கிறேன். அதற்காக நான் முழு பலத்தை நான் செலவு பண்ணுறேன், ஆசையாய் தொடர்கிறேன். அப்படி எதற்காக நான் இன்னும் தேரணும்னு ஆகலை, இன்னும் நான் முற்றிலும் நான் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கல. ஸ்தோத்திரம் சொல்கிறாரு பாருங்கள், என்ன ஆச்சரியமாக இருக்குல்ல, கைதியாக இருக்கிறார். இன்னும் எனக்கு நான் செய்ய வேண்டியது இருக்குது. என்னை எதற்காக என்னை ஸ்தோத்திரம் ரட்சித்தாரோ, எதற்காக என்னை அபிஷேகித்தாரோ, எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக அந்த ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தினுடைய ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினாரோ, அந்த வெளிப்படுத்தலை நான் பெற்றுக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரி, நான் அதை பிடித்து கொண்டே நான் நினைக்கிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், கடந்தவைகளை மறந்துட்டு முன்னானதை நான் மறந்து ஸ்தோத்திரம் பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி நான் ஓடிட்டே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். பின்ன நினச்சி பார்க்காதீங்க, என்ன ஆபத்து வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, நெருக்கடி வந்துச்சு,
போராட்டம் வந்துச்சு, தோல்வி வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, நிந்தை வந்துச்சு, போட்டும் நீ அடுத்து ஓடிட்டே இரு. அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆமென் ஸ்தோத்திரம் குறிக்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவாக நான் பிரயாசப்படுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கரங்களை பற்றி ஆசையாய் தொடர்கிறேன். அந்த ஆசையாய் தொடர்கிறது எப்படி தொடர்றேன்னா, பின்னானதை மறந்து அதை பற்றி கவலைப்பட்டே இருக்கிறது இல்லை, மறந்து நீ பரம அழைப்பு பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். ஆகவே நம்ம தேர்வு எல்லாரும் இதே சிந்தையாக நீங்களும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் இதே சிந்தை தான் உங்களுக்கு இருக்கணும். ஆனால் நம்ம எது வரைக்கும் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காக நடந்துக்கிட்டு ஒரே சிந்தையாக இருப்போம். அதனால் நீங்கள் இந்த சிந்தை உங்களுக்கு இருக்கணும். நானும் ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தாரோ ஆமாம் அதை நான் பிடித்து கொள்ளணும். அடுத்தது எனக்கு வச்சிருக்க பழமை நான் அந்த உலகத்தினுடையதான ஆசீர்வாதத்துக்களில் நித்திய கர்த்தர் எனக்கு பலனை வச்சுருக்கிறார். அந்த பந்தய பொருள் ஒன்று எனக்கு இருக்குது, ஒரு எட்டர்னல் ரிவார்டு இருக்குது. அதை நம்பி ஓட வேண்டும். நீங்கள் என்னோடு கூட கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்கி பாருங்கள். இப்போ நாங்கள் எங்களை பின்பற்றுங்க, அப்போ நாங்களும் உங்களுக்கு இந்த தீமோத்தேயை பாருங்கள், தீத்துவை பாருங்கள், எப்பாப்ரா தீத்துவை பாருங்கள். நாங்கள் சில அடையாளம் காட்டுறோமே, எங்கள் போதனைப்படி வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக பாருங்கள். அப்படி நீங்களும் நடக்க முயலுங்கள். ஏன்னா அநேகர் வேறு விதமாக நடக்கிறாங்கங்க. அவர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைகள் என்று உங்களுக்கு அநேகமான சொன்னேன். இப்பவும் நான் கண்ணீரோடு சொல்லும்போது எனக்கு அழுகையே வருது. ஏன்னா என்ன எத்தனை தடவை நான் சொல்லிட்டேன். ஏன்னா சபையை விட்டும் ஆமென் ஸ்தோத்திரம் சபையினுடையதான ஆமென் ஸ்தோத்திரம் ஐக்கியத்தை விட்டு உங்களை பிரிப்பதற்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க. ஊழியக்காரனை பற்றி ரொம்ப குறை சொல்கிறாங்க. அவங்க ஊழியக்காரர் தலைமை போதகரை குறை சொல்லி முதல்ல தலைமை போதகரை குறை சொல்லிட்டா அதை அவர் மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கிட்டா சபைக்கு போகிறத நிறுத்திடுவாங்க. சபைக்கு போகிறத நிறுத்திட்டா அவர்கள் அப்புறம் அவங்கள நம்ம விரும்புகிற மாதிரி அவங்கள பயன்படுத்திக்கலான்னு நினச்சி உங்களை சபையை விட்டும் வெளியே சபையோடும் ஆமென் ஸ்தோத்திரம் ஊழியக்காரோடு இருக்கிற உறவை விட்டு ஐக்கியத்தை விட்டு பிரிப்பதற்கு பலவிதமாக உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. எனக்கு தெரியும் அவருடைய முடிவெல்லாம் அழிவு தான். அவருடைய தேவன் வயிற்றுக்கு தான் பார்க்குறாங்க, காசுக்கு தான் பார்க்குறாங்க, பணத்துக்கு தான் பார்க்குறாங்க. அவங்க உங்களுடையதான பணத்து மேலே அவங்க குறி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுடைய மகிமை கடைசியில் வெட்கப்பட்டு போயிடுவாங்க. ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல அவங்களுக்கு. அவங்க பூமிக்குரியவர்களை தான் சிந்திக்கிறாங்க. உலக பிரகாரமான சிந்தனை, எதிர்காலத்தை குறித்த சிந்தனை. அவங்களுடைய பேச்சரெல்லாம் பாருங்கள், உலக பிரகாரமான சிந்தனைகள் தான் அவங்களுக்கு இருக்கும். ராஜ்யத்தை கட்ட வேண்டுமென்றோ ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டுமென்றோ ஆமாம் ஸ்தோத்திரம் நித்தியத்தில் ஆண்டவர் தர்றதான நித்தியத்தை குறித்து பந்தய பொருளை குறித்தோ அவர்களை தேவன் அழைத்த அழைப்பினுடையதான ஆமாம் அந்த அழைப்பை நிறைவேற்றுவதை பற்றியோ இல்லாமல் பணத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் ஆமாம் இந்த உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சிந்தனையை கொடுத்து பொருளாதார சிந்தனையை உலக சிந்தனையை கொண்டு வர பார்ப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. நம்முடைய குடியிருப்பு, நம்முடையதான சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்ம போய் சேர நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கணும்னா, நம்ம சிந்தனை எங்கே வச்சுருக்கணும்னா பரலோகத்தில் இருக்கணும். அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர நமக்கு வருவதை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம். அப்போ நம்ம பரலோகத்திலிருந்து வருவார். ஆகையினால் அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். இயேசு வருவார். அவர் எல்லாவற்றையும் தம்மை கீழ்ப்படுத்திக் கொள்வதற்காக தம்முடைய வல்லமையான செயல்படி நம்முடைய அற்பமான சரத்தை அவருடைய மகிமையான சரத்துக்கு ஒப்பாக மறுபப்படுத்துவார். நம்முடைய இந்த சரத்தை மறுபப்படுத்துவார், மகிமைமிக்க சரம் போல் ஆக்குவார். அவருடைய தம்முடைய வல்லமையினால் செய்வார். எப்படியாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் நம்ம பங்கெடுக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எதிர்பார்ப்போடு கூட நம்ம இருப்போம். அப்போ இதில் முக்கியமாக நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அவருடையதான அழைப்பை குறித்து நம்முடைய அழைப்பை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க. சரி, நான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம்
ஆகவே எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, விசுவாசிகளை எவ்வளோ உயர்த்தி சொல்கிறார் பாருங்களேன். பிரியமானவர்களே, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்து நில்லுங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நிலைச்சி நில்லுங்க. எனக்கு ரொம்ப பார்க்கணும், உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை நான் பார்க்க விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறவங்க, உங்களை கொடுத்து நான் ரொம்ப பெருமை பாராட்டுறேன். பாருங்கள், விசுவாசிகளை அவர் என்கரேஜ் பண்ணுறார். சகோதரர்களை அவர் ரொம்ப மேன்மைப்படுத்தி பேசுகிறார், பெருமையாக பேசுகிறார், ரொம்ப பெருமிதமாக பேசுகிறார். சொல்லிட்டு சொல்கிறாங்க, கர்த்தருக்கு ஒரே சிந்தையாக இருக்கணும். அதான் மறுபடியும் சொல்கிறார். 1ஆம் அதிகாரத்துலேருந்து சொல்கிற விஷயம் அதுதான். திரும்ப திரும்ப பிலிப்பியருக்கு சொல்கிற வார்த்தை தான், ஒரே சிந்தையாக இருங்க. இந்த யயோதியால் சிந்தையால்னு 2 சகோதரிமார் ஊழியம் செய்கிறாங்க சபையில். 2 சகோதரிமார்கள், 2 கொண்டை, சரி 2 மண்டை ஒத்து போயிடுமா, 2 கொண்டை ஒத்து போகாத. இந்த யயோதியால்னு ஒரு அம்மாவும் இந்த சிந்திகியாலுங்கிற அம்மாவும், இந்த 2 பேருக்கும் புத்தி என்னன்னா, ஒரே சிந்தையாக இருக்க சொல்லுங்கள். இந்த அம்மா ஒன்றை சொல்லுது, அந்த அம்மா ஒன்றை சொல்லுது. இந்த அம்மாமார்களை ஒன்று சேர்க்கறது பெரும் பாடு. ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, அம்மாமார்களை ஒன்றாக்குறது தான் பெருசு. ஆனால் அம்மாமார்கள் தான் நிறைய இருப்பாங்க சபையில், அம்மாமார் தான் நிறைய ஊழியம் செய்வாங்க. ஆனால் அந்த அம்மாமார்கள் தான் வித்தியாசமான சிந்தனை உள்ளவங்களாகவும் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி இராதபடி ஒரே சிந்தையாக இருங்க. அப்புறம் சொல்லிட்டு, அன்று என் உத்தம கூட்டாளியே, அவளுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அங்கே உள்ள ஊழியக்காரருக்கு பற்றியும் அவங்க சொல்கிறார். உண்மையாய் பணிபுரிகிற நண்பர்களே, பெண்களுக்கு உதவி செய்யும்படி நான் உங்களை வேண்டிக்கிறேன். ஸ்தோத்திரம். மற்ற என் உடன் வேலையாட்களோடும் நற்செய்தி அறிவிப்பதில் என்னோடு அதிகமாக அவங்க உழைக்கிறாங்க. அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒருமனப்பட வேண்டும் அவசியம். இன்றைக்கும் சபையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம், குறைவுபடுகிற அம்சம் என்னென்னா, ஒரு மனம் குறைபடுகிறது, ஒற்றுமை குறைபடுகிறது, ஒத்துழைப்பு குறைபடுகிறது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நம்முடையதான நோக்கம் தரிசனம் மாறும்போது இந்த 3ம் குறைஞ்சிடும். தேவனையே நம்ம தரிசனம், ஆமாம் அவரை போல் ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஜீவ புஸ்தகத்தில் நம்ம செய்யணும். இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் நம்ம கிருபை நம்ம தருவார். 4ஆம் வசனம், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி மீண்டும் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷம் மாத்திரம். ஏன்னா கவலைப்படுறது, இந்த உலகம் நம்மளை கவலைப்படுத்தணும்னு நினைக்கும், இந்த உலகம் நம்மளை சோர்வடைய பண்ணணும்னு நினைக்கும், உலகம் நம்மளை சோகமாக இருக்கணும்னு நினைக்கும். ஏதாவது ஒரு விஷயம் டெய்லி நம்ம சோகத்தோடையே நம்மளை இருக்க வேணும். நம்ம முகம் இந்த நீல முகமாக 6 மணி மூஞ்சி மாதிரி ஆகணும்னு நினைக்குது. ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு வருத்தம், ஏதாவது ஒரு பாரம், ஏதாவது ஒரு குறைச்சல், ஏதாவது ஒரு விமர்சனம், ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் வக்கணைகள், ஏதாவது ஒரு நிந்தை, ஏதாவது ஒரு தோல்விகள், அவமானங்கள், நெருக்கடிகள். ஆனால் அவை நடுவிலேயும் சந்தோஷமாக இருங்க, சாந்த குணமாக இருங்க, அவசரப்பட்டுடாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, பொறுமையாக இருங்க. உங்கள் பொறுமை மற்றவங்களுக்கு தெரியட்டும், உங்கள் பொறுமை மற்றவங்களுக்கு தெரியட்டும். கர்த்தர் விரைவில் வருவார், கர்த்தர் சீக்கிரம் வருவார். சாந்தமும் பொறுமையாக இருங்க, சாந்த குணமும் உள்ளவர்களாயும் மற்றவங்க உதவி செய்கிற மக்களாகவும் இருங்க. எதை குறித்து கவலைப்படாங்க, எதை குறித்து கவலைப்படாங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றுக்காகவும் தேவனிடம் விண்ணப்பத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பம் பண்ணி தேவனுக்கு தெரியப்படுத்து. ஆண்டவர் சொல்லுங்க போதும், அவருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்திடுங்க, அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலையும் கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, காலையிலே சோகமாக இருக்கியா? ஏன் சோகமாக இருக்கீங்க? கர்த்தர்ட்ட சொல்லுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய இருதயங்களையும் உடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அவர் உனக்கு சமாதானத்தை தருவார், இனம் புரியாத ஒரு சமாதானத்தை உனக்கு தருவார், ஒரு மற்றவர்களால் உலகம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவார். அவன் உன் இருதயத்தையும் உன் சிந்தையும் காத்துக்கொள்வார். சொல்கிறார் கடைசியாக, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்பெயர் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துட்டு உங்கள் சிந்தனை அதிலேயே இருக்கட்டும். நெகட்டிவான சிந்தனையே வேண்டாம், நெகட்டிவான சிந்தனை வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை, பெருமை, நீதி, தூய்மை, அன்பு, அழகு, மரியாதை, உயர்வு, விசுவாசம், அன்பு, நம்பிக்கை,
நீதி, இவைகளை பற்றியே சிந்திச்சிட்ருங்க. அதை தியானம் பண்ணுங்கள். வேத வசனத்தில் வாக்குத்தத்தங்களை தியானம் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டது, பெற்றுக்கொண்டது, நான் என்கிட்ட நீங்கள் நான் என் மூலம், என் வார்த்தையின் மூலம் கற்றுக்கொண்டது, என் வாழ்க்கையின் மூலம் பெற்றுக்கொண்டது, நான் என்னை பார்த்தவைகள், என்கிட்ட நான் கேட்டவைகள், என்கிட்ட பார்த்தவைகள், அவைகளையே செஞ்சீங்க. கற்றுக்கொண்டதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. பெற்றுக்கொண்டதுங்கிறது என்னென்னா நீங்கள் என்னுடையதான மாதிரி இனிமேல் பெற்றுக்கொண்டது, கேட்டது, பார்த்தது, இதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்கிறார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்போது மீண்டும் அக்கறை கொண்டதுனால சந்தோஷப்படுறேன். முன்னமே இப்படி செய்ய நினச்சிங்க, உதவி செய்ய வாய்ப்பு கிடைக்கல, இப்போ கொடுத்து விட்ருக்கீங்க. இப்போ எனக்கு குறைச்சல்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. கர்த்தர் கிருபையாக எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டிருக்குது, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு குறைச்சல்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்து விட்டதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன திருப்தியாக, மன ரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டுட்டேன். தாழ்ந்திருக்கவும் தெரியும், அது மாதிரி வாழ்ந்திருக்கவும் தெரியும், சாப்பிடவும் தெரியும், பட்னியாக கிடக்கவும் தெரியும். ஆமாம், எனக்கு தெரியும் எந்த இடத்துலையும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க நான் கற்றுக்கிட்டேன். குறைவுபடவும் நிறைவுபடவும் எல்லாம் பரிபூர்ண கற்றுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் கொடுத்த காணிக்கைக்காக ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. என்னன்னா உங்களுடைய உணர்வுகளுக்காகவும் உங்களுடையதான அந்த உதவி செய்யும் அந்த மனப்பான்மைக்காகவும் நான் ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் நமக்கு பலனை கொடுக்கிறவர். ஆனாலும் நீங்கள் உபத்திரவத்தில் என்னோடு பங்கு கொண்டது ரொம்ப நலமாக இருக்குது. பிலிப்பியரே, நற்செய்தியின் ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கதோனியாவிலேருந்து புறப்பட்ட போது உங்களை தவிர வேறு யாரும் எந்த சபை எனக்கு கொடுத்து உதவி செய்யலைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் உதவி செய்கிறீங்க. நான் தெசலோனிக்காவில் இருந்தபோது என் குறைவில் உதவி செய்ய நீங்கள் பல முறை பணம் அனுப்பி உதவி செஞ்சுருக்கீங்க. நான் உங்கள் உதவி எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, அதை நான் தேடாமல் உங்களுடைய உதவிகளால் உங்களுக்கு வரும் பலன் பெருகுவதை பார்க்குறேன். உங்கள் உதவி, ஏன்னா பலர் பல விதத்தில் உதவி செஞ்சிடறாங்க. ஊழியங்களுக்கு பலரும் எப்படியாவது ஊழியத்துக்கான தேவைகள் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்டுடும். ஆனால் நீங்கள் அந்த உதவிகளை செய்வதனால் உங்களுக்கு பலன் உண்டு. அந்த ஊழியத்தில் நீங்கள் பங்கெடுப்பதுனால, ஆமாம், நீங்கள் பணம் அனுப்பலைன்னா ஊழியம் பாதிக்கப்பட்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சபை நடந்துடும். அது மாதிரி ஊழியக்காரன் ஒன்றும் பட்னியாக கடந்துட போகிறதில்லை நீங்கள் கொடுக்காட்டா. ஆனாலும் நம்ம கொடுப்பதுனால யாருக்கு ஆசீர்வாதம்னா, நம்ம அந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொள்கிறோங்கிறதான ஒரு பெருமிதம். ரெண்டாவது, நம்ம ஊழியத்துக்கு உதவி செய்யும்போது கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். உங்களுக்கு வரும் பலன் என்ன? பலன் கர்த்தர் பலன் தர. எல்லாம் எனக்கு கிடச்சிது, உங்கள் காணிக்கை கிடச்சிது, நீ கொடுத்து விட்டு தானே அந்த காணிக்கை தசமபாகங்கள் அங்கே பெற்றுக்கொண்டோம். பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, மீதம் இருக்குது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களே நான் தேவனுக்கு உகந்த வாசனையாகவும் பிரியமான பலியாக எப்பா பிரார்த்தித்துவின் கைகள் நாளை பெற்றுக்கொண்டதினால் திருப்தி அடைஞ்சிருக்கிறேன். நீ கொடுத்து விட்டதை நான் பெற்றுக்கொண்டேன், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அது சுகந்த வாசனையான பலியாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதற்கு பதிலீடாக நம் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையில் நிறைவாக்குவார். உங்கள் தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ஒரு குறை உங்களுக்கு வைக்க மாட்டார். இப்படி பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கம்மா. என்னோடு கூட இருக்கிற சகோதரர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. பிரதர், பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இங்கே சிறைச்சாலை என் கூட கைதியாக இருக்கிறவங்க கூட உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அதில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அந்த கிருபை உங்களை விட்டு மாறாது, விலகாது, அழியாது நிலைத்திருக்கும். கிருபையில் நிலைத்திருங்கள். எப்பவும் சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 3 மற்றும் 4வது அதிகாரத்தை நம்ம இதில் பார்க்குறோம். நம்ம ஜெபிக்கலாம். நாம் கவனமாக இருக்க வேண்டிய காரியங்களில், அப்பா நாங்கள் கவனமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. பொல்லாத வேலையாட்களுக்கும், ஆமேனப்பா, நாய்களுக்கும், ஆமேனப்பா, ஸ்தோத்திராண்டவரே, சுண்ணத்துக்காரர்களுக்கும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
ஆமாம், நாங்கள் உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுதான சுயபலத்தை சார்ந்து கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு இருக்க நீர் அனுக்கிரகம் செய்வனமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். எப்படியாவது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக கர்த்தாவே எல்லாவற்றையும் நாங்கள் ஆமெனப்பா அற்பமாய் குப்பைமாய் எண்ண கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எதற்காக நாங்கள் பிடித்து கொள்ளப்பட்டோமோ அப்பா, எதற்காக நீர் எங்களை அழைத்தீரோ ஆமெனப்பா, அதற்கு நேராக நாங்கள் கர்த்தாவே அப்பா ஆமெனப்பா பிடித்து கொள்ளத்தக்கதாக அடையத்தக்கதாக நாங்கள் ஓட கிருபை தாரும் ஆண்டவரே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர கிருபை தாங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமெனப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. வேறு விதமாய் அநேகர் நடந்து கொண்டிருக்காங்க, அவர்களை பின்பற்றாதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். பூமிக்குரிய காரியங்களை நாங்கள் கர்த்தாவே அப்பா அதன் மேலே எங்களுடைய சிந்தையை வைக்காதபடிக்கு உம் பேரில் நாங்கள் சிந்தையை வைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதப்பா. அப்பா நீங்கள் வர நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம்ப்பா. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தானே ஆமென் அப்பா ஸ்தோத்திரம். ஆமென். வருகைக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரே சிந்தையாக இருக்க நாங்கள் அப்பா அனுக்கிரகம் செய்யுங்க. ஆமென் அப்போ எப்பொழுதும் சந்தோஷம், எல்லா சூழலில் நாங்கள் சந்தோஷமாய் காணப்பட உதவி செய்யுங்க. எதை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் கர்த்தாவே எல்லாவற்றையும் உங்கள் மேலே வைத்து விட எங்களுக்கு கிருபை தாரும். உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ் இவைகளையே நாங்கள் கர்த்தாவே சிந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே நாங்கள் ஆமென் அப்பா கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே நாங்கள் செய்ய அனுக்கிரகம் செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.